ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரூஃபியா ரெசிப்பியில் பார்க்க போகிறது அடை தோசை. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, வெள்ளை சுண்டல் 1/2 டம்ளரு, இந்த 3ஐயும் ஊற வச்சுக்கோங்க. இதையும் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை நறுக்கி வச்சுக்கோங்க. அரை மூடி துருவின தேங்காய், ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, 1 டீஸ்பூன் ஜீரகம் இதை எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 6 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, உப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதிலே ஊற வச்ச அரிசியை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச அரிசியை பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. பருப்பை தனியாக நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைத்த அரிசியையும் பருப்பையும் கலந்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றி நல்லா காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 வெங்காயம் நறுக்கிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை போட்டு வதக்கிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், முருங்கைக்கீரையும் சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கின பிறகு துருவின தேங்காய் சேர்த்து இறக்கணும். வதக்கினதை மாவில் எடுத்து போட்டு நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் தண்ணீர் விட்டு இட்லி மாவு பதத்தில் கலந்துக்கணும். அடிக்கனமான தோசைக்கல்லை எடுத்து காஞ்ச உடனே 2 கரண்டி மாவு விட்டு நைஸாக இல்லாமல் ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருக்கும். சுற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா மொறுமொறுன்னு ஆன உடனே திருப்பி போடணும். மீடியமாக திருப்பி போட்டு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பருப்பு சேர்த்ததுனால ஹெல்த்தியாக இருக்கும். டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க சாப்பிட்டா பசி தாங்கும். அடை தோசை ரெடி. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டனுக்கு அமுக்குங்க.